வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மைத்திரியுடன் இணைந்த விஜயதாச ராஜபக்ச எச்சரிக்கை விடுத்த சந்திரிகா. மட்டக்களப்பில் சாணக்கியன் பிரித்தானிய உயர்ஸ்தானிகருடன் பிரத்யேக சந்திப்பு. அதிகரிக்கப்படும் வட்டி வீதம், அரசாங்கத்தின் தீர்மானத்தை ஆதரிக்கும் எம்பி. இந்த வருடத்தில் ஆயிரக்கணக்கானோர் தொழிலுக்காக கொரியாவிற்கு பயணம். மின்னல் தாக்கியதில் சகோதரர்கள் இருவர் பரிதாப மரணம். அரசாங்கத்துடன் இணைய தமிழ் எம்பியின் ரகசிய டீல் அம்பலம். பொதுமக்களுக்கு தேர்தல் ஆணைக்குழுவின் விசேட அறிவிப்பு. மே தினத்தில் கொழும்பிற்கு வருபவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள விசேட அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். மைத்திரியுடன் இணைந்த விஜயதாச ராஜபக்ச எச்சரிக்கை விடுத்த சந்திரிகா. சுதந்திர கட்சியை சீரழித்த மைத்ரிபால சிறிசேனவுடன் ஒன்றிணைந்துள்ள நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தனது நட்பெயரை இல்லாதொழித்துக் கொள்ளக்கூடாது என்பதை மாத்திரம் குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகிறேன் என முன்னாள் அதிபர் சந்திரிகா பண்டாரநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள இலங்கை மன்ற கல்லூரியில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயம் தொடர்பாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், பல அரசியல் கட்சிகளில் உறுப்பினராக பதவி வகித்த விஜயதாச ராஜபக்ச அதிபர் வேட்பாளராக போட்டியிடும் நோக்கத்தில் சுதந்திர கட்சிக்கு வருகை தந்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிரச்சினைகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் கட்சியின் பதில் தவிசாளராக நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச நியமிக்கப்பட்டுள்ளமை சுதந்திர கட்சியின் யாப்புக்கு முற்றிலும் விரோதமானது. மைத்ரிபால சிறிசேன வீதியில் செல்பவர்களை அழைத்து வந்து அவர்களை நிறைவேற்று சபையில் அமரச் செய்து தவறான தீர்மானங்களை எடுத்துள்ளார். நாட்டின் நீதியமைச்சரான விஜயதாச ராஜபக்சவுக்கு அரசியல் கட்சிகளின் யாப்பு மற்றும் பொது சட்டம் பற்றி கூற வேண்டிய தேவையில்லை. சுதந்திர கட்சியை சீரழித்த மைத்ரிபால சிறிசேனவுடன் ஒன்றிணைந்துள்ள நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தனது நட்பெயரை இல்லாதொழித்துக் கொள்ளக்கூடாது என்பதை மாத்திரம் குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகிறேன் என அவர் தெரிவித்தார். மட்டக்களப்பில் சாணக்கியன் பிரித்தானிய உயர்ஸ்தானிகருடன் பிரத்யேக சந்திப்பு. பிரித்தானிய உயர்ஸ்தானிகருக்கும் மட்டக்களப்பை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியனுக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது மாவட்ட மற்றும் தேசிய பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் சாணக்கியன் தெரிவிக்கையில், குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் நேரடியாக முகம் கொடுக்கும் பிரச்சினைகளான மயிலத்தமடு மாதவனை பண்ணையாளர்களின் பிரச்சினை, கனிய வளங்களான இல்மனைட் அகழ்வு, இறால் வளர்ப்பு திட்டம் சம்பந்தமான சமூக மற்றும் சுற்றுச்சூழல் ரீதியிலான பிரச்சினைகள் மற்றும் சட்டவிரோத காணி அபகரிப்பு, சட்டவிரோதமான மீன்பிடி தொடர்பான பிரச்சினைகள் தொடர்பாகவும் கலந்து ஆலோசிக்கப்பட்டது. மட்டக்களப்பு சார்ந்த விவசாயிகளுக்கு கொடுக்கப்படும் விவசாய ஆரம்ப கொடுப்பனவானது பொலனறுவை எனும் இடத்தினை சார்ந்தே இங்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் இங்கு பயிரிடப்படும் போகங்கள் வித்தியாசமானதாகும். பல நேரங்களில் போக முடியும் தருவாயில் பணம் கொடுக்கிறார்கள். உரத்துக்கான கொடுப்பனவும் இவ்வாறே நிகழ்கிறது. எமது மூலோபாய வாழ்வாதாரமான விவசாயம், மீன்பிடி, கால்நடை இவை மூன்றுமே இங்கு பாரிய பிரச்சனைகளை எதிர்நோக்குகிறது. இதையும் நான் வலியுறுத்தியுள்ளேன் என அவர் மேலும் தெரிவித்தார். அதிகரிக்கப்படும் வட்டி வீதம், அரசாங்கத்தின் தீர்மானத்தை ஆதரிக்கும் எம்பி. ஊழியர் சேமலாப நிதியத்தின் வட்டியை 9% 13% அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் நிலையில் இந்த அதிகரிப்பானது நியாயமானது என நாடாளுமன்ற உறுப்பினர் கெவிந்து குமாரதுங்க தெரிவித்துள்ளார். மேலும் ஊழியர் சேமலாப நிதியத்தின் மூலம் பயனாளிகளுக்கு நீதி கிடைத்துள்ளதில் தான் பெரும் மகிழ்ச்சி அடைவதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் மூலம் 115 பில்லியன் ரூபாய் பயனாளிகளின் கணக்குகளில் சேர்க்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். இந்த வட்டி வீத அதிகரிப்பின் மூலம் சுமார் 27 லட்சத்துக்கும் அதிகமான ஊழியர்கள் நன்மைகளை பெறுவார்கள் எனவும் அவர் தெரிவித்தார். 2023 ஆண்டு டிசம்பர் 31 அன்று ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதியின் மீதிக்கு 13% வட்டி விகிதத்தை செலுத்த ஒப்புதல் அளித்துள்ளது என மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இந்த வருடத்தில் ஆயிரக்கணக்கானோர் தொழில்களுக்காக கொரியாவிற்கு பயணம். 2024 ஆண்டின் முதல் 4 மாதங்களில் மாத்திரம் 2000க்கும் அதிகமான இலங்கையர்கள் கொரியாவிற்கு வேலைகளுக்கு சென்றுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை கடந்த 4 மாதங்களில் 2064 பேர் தென்கொரிய வேலைகளுக்கு சென்றுள்ளதாக பணியகம் சுட்டிக்காட்டியுள்ளது. அதன்படி உற்பத்தி துறை தொடர்பான வேலைகளுக்காக
1708 பேர் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் மீன்பிடித்துறைக்கு 351 பேரும், கட்டுமானத்துறைக்கு 5 பேரும் தென்கொரியாவுக்கு சென்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர்களில் 1890 பேர் முதல் முறையாக தென்கொரியாவில் வேலைக்காக சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்னல் தாக்கியதில் சகோதரர்கள் 2 பரிதாப மரணம். மாத்தளை ரத்தோட்டை பகுதியில் வீடொன்றிலிருந்த சகோதரனும் சகோதரியும் மின்னல் தாக்கி உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ரத்தோட்டை வெல்காலய பிரதேசத்தில் நேற்று மாலை பெய்த மழையுடன் மின்னல் தாக்கியதாக காவல்துறையினர் குறிப்பிட்டனர். ரத்தோட்டை பிரதேசத்தைச் சேர்ந்த 12 வயது சிறுமியும் 23 வயதுடைய இளைஞனுமே மின்னல் தாக்கி உயிரிழந்துள்ளனர். இதேவேளை அவர்கள் இருவரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் என காவல்துறையினர் தெரிவித்தனர். அரசாங்கத்துடன் இணைய தமிழ் எம்பியின் ரகசிய டீல் அம்பலம். ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் இணைவதற்காக மத்திய மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் லஞ்சம் பெற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. லஞ்சமாக மதுபான விற்பனை நிலையங்களுக்கான 2 உரிமை பத்திரங்களை சம்பந்தப்பட்ட தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் பெற்றுக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த உரிமத்தை கண்டி திகனை பகுதியிலுள்ள 2 வர்த்தகர்களுக்கு 2 கோடி ரூபாவிற்கு விற்பனை செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பான தகவல் பகிரங்கமான பின்னர் திகன பகுதியிலுள்ள விகாரையின் விகாராதிபதி 2 வர்த்தகர்களையும் அழைத்து கலந்துரையாடியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினரே மதுபான நிலையத்திற்கான உரிமை பத்திரங்களை வழங்கியதாக இந்த வர்த்தகர்கள் விகாராதிபதியிடம் கூறியுள்ளனர். இது விடயம் குறித்து விகாராதிபதி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பொதுமக்களுக்கு தேர்தல் ஆணைக்குழுவின் விசேட அறிவிப்பு. இலங்கை தேர்தல் ஆணைக்குழு வாக்காளர் பதிவு விவரங்கள் தொடர்பாக விசேட அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி 2007 ஜனவரி 31ஆம் தேதிக்கு முன் பிறந்த குடிமக்கள் வாக்காளர் பட்டியலில் பெயர் உள்ளதா என உடனடியாக கிராம உத்தியோகத்தரிடம் விசாரிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இல்லையெனில் உத்தியோகபூர்வ இணையதளத்திற்கு சென்று உங்களின் விவரங்கள் சரியாக உள்ளதா என சரிபார்க்கவும் என அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். இதேவேளை இந்த வருடத்தில் ஸ்ரீலங்கா அதிபர் தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் என்பன நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மே தினத்தில் கொழும்புக்கு வருபவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள விசேட அறிவிப்பு. சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு நாளை கொழும்பு நகரை சுற்றி விசேட போக்குவரத்து திட்டம் ஒன்றை காவல்துறையினர் அறிவித்துள்ளனர். கூட்டங்கள் மற்றும் பேரணிகள் இடம்பெறவுள்ளமையால் குறித்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மே தினத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் நாளை 40 கூட்டங்கள் மற்றும் பேரணிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அத்துடன் இதன்போது 19 மே தின கொண்டாட்டங்களும் இடம்பெறவுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டார். இதேவேளை அனுமதியின்றி மே தின கொண்டாட்டங்களின் காணொளிகளை பதிவு செய்ய ட்ரோன்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு கொழும்பில் இடம்பெற்று வரும் கூட்டங்கள் மற்றும் பேரணிகள் காரணமாக இந்த விசேட போக்குவரத்து திட்டத்தை காவல்துறையினர் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.